அனைவருக்கும் வணக்கம். நம்ம சத்தியம் டிவி பேர்ல தான் சத்தியம் இருக்கு. என்ன நான் இப்படி சொல்றதுக்கு காரணம் அப்படிங்கிறதுக்கு இப்போ வீடியோ கிளிப் வருது பாருங்க. அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் பாஜக தோல்வி காரணமாக அண்ணாமலை தமிழிசை மோதல் தொடர்ந்து வலுத்து வருகிறது. அண்ணாமலையை பதவி நீக்கம் செய்ய பாஜக முடிவு செய்திருக்கிறதா என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. பாத்தீங்களா, ஒரு செய்திய, அதாவது பொய்யான ஒரு விஷயத்த அவங்களே ஜோடிச்சு ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க. அதாவது இது செய்தி நிறுவனம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன இருக்கோ என்ன நடந்ததோ அதை தான் வெளியிடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அப்படி ஒரு சம்பவம் ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் தெரியும். நீங்களும் சத்தியத்தை தவிர மற்ற நியூஸ் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செய்தி எதுவுமே அஃபீஷியலாக பிஜேபி சைட்லேருந்து வரவே இல்லை. அப்படிங்கும்போது சத்தியம் மட்டும் எப்படி தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு ஆகலை, அவங்க 2 பேத்துக்கு ஆகலை, அதனால் அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் இவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஏன் இப்படி சத்தியம் தொடர்ந்து பேரில் மட்டும்தான் சத்தியத்தை வச்சுருக்காங்க, ஆனால் போடுற செய்திகள் எல்லாமே பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி பல செய்திகள், பிரதமர் அவர்கள் வந்துட்டு டெல்லி நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துச்சு, அந்த மாதிரிலாம் போட்டாங்க. ஆனால் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய டைட்டில் ஒன்றா இருக்கும், உள்ளே சொல்கிற நியூஸ் ஒன்றா இருக்கும். அவங்களே அவங்களுடைய செய்தியை ஒரு முன்னுக்கு பின்னாக தான் இருக்கும். அது வெளிவரும்போது மக்கள் பார்த்து கண்டிப்பாக குழப்பம் அடையணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கமாக சத்தியம் டிவி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து அவங்களுடைய போலி செய்திகளை, இல்லாத ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கிறது மூலமாக நமக்கு தெரிய வருது.